இந்த இன்சிடென்ட் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் பேசுறது கொஞ்சம் லேட் தான். என்னால் வந்து எனக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பார்க்க கிடைச்சிது. எனக்கு இங்கே ஜெர்மனியில் வந்து ஸ்டடீஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் இந்த இன்சிடென்ட்டை பார்த்துக்கு பிறகு வந்து எந்த மைண்டில் சில விஷயங்கள் வந்து வந்துச்சு. அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு யோசிக்கிறேன். காமனாக வந்து நாங்கள் சோஷியல் மீடியா வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறோம், யாரும் யூஸ் பண்ணாமல் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் வந்து சோஷியல் மீடியா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே சோஷியல் மீடியாவில் வந்து பெரிய நலவுகள் மீக்குது, அதே டைம் வந்து ஆபத்து மீக்குது. உண்மையிலே ஒரு தப்பு நடந்துச்சுன்னு சொன்னால், அதாவது ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னால், இப்போ எங்கள் கண்ணு முன்னால் பார்க்குறோம், எங்களுக்கு நடக்குது, இல்லாட்டி வேறாக்கள் நடக்குது என்றால் அதை இல்லாமல் அந்த தப்பை வந்து சரி செய்கிறதுக்கு வந்து நிறைய வழிகளிக்கும். அதை கரெக்ட் பண்ணலாம். நாங்கள் உதாரணமாக நாங்கள் பேசலாம், அது சம்மந்தப்பட்டவர்களுக்கு போட்டு பேசலாம், ஃபோன் பண்ணலாம். அப்படி இல்லையா வந்து அவங்களோட ரிலேட்டடாக உள்ள யாராவது ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து சீக்கிரட்டாக எத்தி வைக்கலாம். அப்படி ஒன்றும் சரி வரலையா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சோஷியல் மீடியா மட்டும்தான் எங்களோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் நினச்சி சில விஷயங்கள் செய்வோம். அது பெரிய பாரதூரத்தில் கொண்டு போய் முடியும். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் வரக்கூட வந்து நாங்கள் எல்லா பக்கத்துலையும் எல்லா சைட்லையும் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் வந்து நாங்கள் ஒரு டிசிஷன் கொடுக்க போயிடாது. அதே டைம் வந்து அதில் ரிசல்ட்டை வந்து நாங்கள் சொல்ல இல்லாது, அதில் உண்மை தன்மை தெரியாமல். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த காலத்தில் வந்து சோஷியல் மீடியா ரொம்ப இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது. இப்போ எல்லாரையும் இப்போ ஏஐயெல்லாம் வந்துட்டு அதில் வந்து ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி அந்த மாதிரி செய்யலாம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நம்ம அந்த இன்சிடென்ட் மூலம் நீங்கள் பார்த்துப்பீங்க, சும்மா ஒரு வியூஸுக்காக போட்ட ஒரு விஷயம் ஒரு ஆள்கிட்ட உயிர் போகிற அளவுக்கு போய்க்குது. ஸோ இதுக்கு பிறகு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களுக்கு இதில் நிறைய லெசன்ஸ் இருக்குது. நாங்கள் எவ்வளோ கவனமாக சோஷியல் மீடியா வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இதே ஒரு சோஷியல் மீடியாவில் நாங்கள் வந்து பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகலாம். ஒரு வீடியோ போது எங்களுக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு, அதே மாதிரி இன்னொரு வீடியோவும் போதும் எங்களை அதே மாதிரி கீழே கொண்டு தட்டுறதுக்கு, ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னால் நாங்கள் 1-2 தடவை வந்து யோசித்து வந்து நடந்து கொள்ளணும்னு கேட்டு முடிச்சுக்கொள்கிறேன்.